இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை. இப்போதெல்லாம் பொருள் வாங்கினா கூட கேரண்டி கொடுக்கறதில்ல, வாரண்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் ஆயுசு நாட்களுக்கான கேரண்டி. என்னங்க சொல்கிறீங்க, ஆயுசு நாட்களுக்கான கேரண்டியா? ஆமாங்க, கடவுளுடைய வார்த்தை நம்மளுடைய ஆயுசு நாட்களுக்கான கேரண்டியை கொடுக்குது. அது என்ன வார்த்தை அப்படி என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். நம்ம கனம் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? பெற்றோரை மதிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் வயதான காலத்தில் அவரோட அன்போடு கவனித்து அவர்களை பாதுகாக்கணும். இந்த 3 காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்தாவே போதும். உங்கள் ஆயுசு நாட்கள் நிச்சயமாக கேரண்டியாக நீங்கள் அநேக நாட்கள் உயிரோடு கூட வாழலாம். இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். செய்வோம். இத்தனை நாட்கள் என் பெற்றோரை மதிக்காமலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையும் அவர்களை அன்போடு கவனித்து கொள்ளாமலும் நான் இருந்திருக்கிறேன். ஒரு விசையாய் கூட என்னை மன்னித்து இந்த நாட்கள் முதல் கொண்டு அவர்களை அன்பாய் கவனித்து கொள்ள அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாகவும் சமூகத்தில் வேண்டி செபிக்கிறேன். இதன் மித்தம் என் வாழ்நாள் என்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை ஒரு விசையாய் கூட நீர் ஆசீர்வதித்து என்னை வழிநடத்தும்படியாக உங்கள் சமூகத்தில் மன்றாடி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக எதற்காவது ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் ஜெப குறிப்பை போடுங்க. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.